வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. படையப்பா ரீ-ரிலீஸ் சக்கா போடுது போல செம்மையான ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ஸ்ல கிரௌடு அள்ளுதுன்னு இது வரைக்கும் நமக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல படையப்பா பாக்குறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா போங்க. முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 75th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் வலைச்சாரல் அண்ட் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினி கமல் காம்போல வேற ஒரு படம் வரப்போகுது. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். பட் அதுக்கப்புறம் ஒரு படமும் நடிக்கிறாரு. ஜெயிலர் 2க்கு நீங்க எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செமையான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த படங்கள் பத்தி. சோ ரஜினி சாருக்கு இன்னொரு முறை ஹாப்பி பர்த்டே. இப்ப ரஜினியை சொல்லியாச்சு, அடுத்த சிவாஜி. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே. என்னடா சிவாஜியை பத்தி சொல்றேன்னு சிவகார்த்திகேயன் பாட்டா போட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? சிவாஜியோட ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி. உங்களுக்கு சிவகார்த்திகேயனுக்கு ரிலீஸ் ஆக போற படம் பராசக்தி. சோ ரெண்டு படத்துக்கும் அந்த ஒற்றுமை இருக்குல்ல. ஆடியோ லான்ச் நடக்க போகுது ஜனவரி 1st வீக். எங்கன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். இப்ப சிவாஜி நடிகர் திலகம் அவங்க ஃபேமிலியில இருக்க பிரபு ராம்குமார் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த விழால கௌரவிக்க போறாங்க, சிறப்பிக்க போறாங்க சிவாஜியோட பிஹாஃபா. ஏன்னா பராசக்தின்ற பேரு அந்த அளவுக்கு இருக்குல்ல. இதுல ஹிந்தி தெரியாது போடா வேற, அதானே கதை உங்களுக்கு தெரியும்ல. சோ களை கட்ட போது ஆடியோ லான்ச்சும் படமும் பார்க்கலாம் எப்படி வர போகுதுன்னு. ரஜினி சிவாஜியை தொடர்ந்து எம்ஜிஆர் பத்தியும் பேசிடுவோம். அதாங்க வாபாத்தியார் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலையாம்ல. என்னமோ கோடியா பிரச்சனையா ப்ரொடியூசருக்கு, அதனால ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. என்னைக்கு வருதுன்னு தெரியல. அப்புறம் இந்த லாக்டவுன் படமும் தியேட்டர்ஸ் கிடைக்காத காரணத்தினால டிலே ஆகுது. ஏற்கனவே வர வேண்டியது. ஓகேங்க, அடுத்தடுத்து என்ன படம் வருது ரிவ்யூஸ்ல எல்லாம் சந்திக்க போறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. பாய்.